கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 16, 2026. ஓகே, இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் வெளிநாட்டு செய்திகளில் முக்கியமாக 2-3 ஒரு சீரியஸான இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1 கத்தார் ஈரானோட ஒரு 3 பைலட்டை கிட்னாப் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன அப்படின்னு தேடி பார்த்தா சில ஆச்சரியமான அதிர்ச்சியான சம்பவம் இருக்கு. இது இன்னொரு பக்கம் உண்மையா பொய்யா அப்படின்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அடுத்து பார்த்தா இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் சம்பந்தப்பட்ட செய்திகள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல இது என்ன ஓவராலா அந்த ட்ரம்ப்பை பத்தி பேசாம இருக்க முடியாது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவோட மும்பை தலைநகரம் மும்பை அதோட அந்த போர்ட் பூரா என்னோட தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி ரியாக்ஷன் ஈரானுக்கு இருக்கு, இப்போ ஓவராலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து அப்புறம் உங்களுக்கு வேண்டப்பட்ட தேவைப்பட்ட நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்பர் 1 நம்ம சொல்ல போகிறது அந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அந்த கப்பலில் வேலை பார்த்தவங்க அங்கே ஜம்ப் பண்ணி தற்கொலைக்கு முயன்றது. அப்புறம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா காரணம் அங்கே அதில் 5000க்கு மேற்பட்டனா முன்னாடி அவங்க சொன்னது கிட்டத்தட்ட 5700 பேருக்கு மேலே, அதாவது 5700 பேர் பக்கம் அந்த கப்பலில் வேலை பார்க்குறாங்க. அங்கே இந்த ஒரு 70 ஃபைட்டர் ஜெட்னா அதுக்கான பைலட்டு, கோ பைலட்டு, அதுக்கான மெயின்டெனன்ஸு பார்க்குறவங்க, என்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க 5700 பேர் சொன்னாங்க. ஸோ மோர் தென் 5000. அந்த மோர் தென் 5000 பீப்புள் இங்கே வந்தாங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ஒரு சின்னதாக அந்த கப்பலில் வேலைக்கு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமையும் போன நவம்பர்லேருந்து இங்கே வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் 9 மாதம் அந்த ரேஞ்சுக்கு ஒரு 250 நாள் பக்கம் கப்பல் இருந்துட்டாங்க. 250 நாள் 3/4 வருஷம். ஓகே, அது இருந்தாங்கன்னா ஒரு சின்ன அறையில், இதை பற்றி நம்ம முன்ன காணொலியில் அவர் தோழர் சுஃபியான் அவரோட சேர்ந்து நான் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ஜெயில் வாழ்க்கை தெரியுமா? ஜெயில் வாழ்க்கைனா நமக்கு ஒன்றும் உருப்படியாக கிடைக்காது. நமக்கு ஒரு வீணா போன ஃபுட்டு கிடைக்கும். அப்புறம் அக்கம் பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டு அதுங்கிறதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுன்னா தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை அடுத்து எப்படி பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளில் நமக்கு மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். அப்புறம் திடீர்னு அப்படி நினச்சா அப்படி கிளம்பி வெளியில் பக்கத்து ஊருக்கோ பக்கத்து மாநிலத்துக்கோ அல்லது இந்த நகரத்துக்குள்ளேயே இன்னொரு இடத்துக்கோ போவோம், நண்பர்களை பார்ப்போம், அப்புறம் வேலை சம்மந்தமாக போவோம், பேசுவோம்னு சொல்லி நம்ம மைண்டு ஒரு மாதிரி ஐடியல் மைண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வேலை ஒன்றும் இல்லை. திடீர்னு படுத்திருக்கும் போது டமால் ஏதாவது சத்தம் கிடைச்சுன்னா அஜிஜோ ஈரான் குண்டு போட்டாங்களோ அப்படின்னு பயம் வரும். வேறு ஏதாவது ஈரான் பேரில் இஸ்ரேல் தாக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அங்கே நம்ம 2020-21 இந்த 2 காலகட்டத்திலையும் கொரோனா லாக்டவுன் பீரியட் பார்த்தீங்கன்னா, லாக்டவுனில் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் அந்த ரேஞ்சு. அந்த 2 மாதம் 3 மாதமே நம்மளால் உருப்படியாக வீட்டுக்கு உள்ளே இருக்க முடியலை. அதில் இந்த மாதிரி அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் மூவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம்தான் நம்மளை ஒரு மாதிரி ஆற்றுப்படுத்தினது. ஏதோ குடும்பத்தோடு இருக்கோம், வேறு எங்கேயும் வெளியே போகலை. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாரும் கெஞ்ச ஆரம்பித்தாங்க, ஐயா என்னை வேலை ஏதாவது கம்பெனியை திறங்க ஐயா, எனக்கு வேலைக்கு போக விடுங்க, என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியலை அப்படின்னு கதற நிலைமை வந்துச்சு. ஆனால் இதே மாதிரி இது எப்படின்னா 3 மாதம் நேரத்துக்கு, இது 9 மாதத்துக்கு 8.5 மாதம் 9 மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா அந்த 9 மாதமும் அங்கே உள்ளே போக வேண்டியது, அங்கே உட்காந்துருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒழுங்காக டாய்லெட் இல்லை, பைப்பு உடஞ்சி கிடக்கு, இது கிடக்கு. அப்புறம் சாப்பாடு பிரச்சனை, அது நாரி போன சிக்கனாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ரொட்டி அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய
உணவு எங்கேருந்து பொதுவாக எல்லாம் வரும் அப்படின்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஃப்ளீட் ஃபைன்னு சொல்லி அவங்களுடைய அந்த கப்பற்படை தளம் இருக்குல்ல, அங்கேருந்து நிறைய வரும் ஃப்ரெஷ். அது ஃப்ரெஷ்ஷுங்கிறது இல்லை, அது உணவு நிறையா வரும். அப்புறம் இப்போ ஒழுங்காக பதப்படுத்தப்பட்ட உருப்படியான உணவுகள்லாம் வரும். ஆனால் இப்போ இதை வந்து டோட்டலாக நாசப்படுத்திட்டாங்க ஃப்ளீட் ஃபைவை ஈரான். அப்போ அங்கேருந்து வர முடியாது. அப்புறம் அப்படி வரணும்னா கூட ஹர்மோஸை கடந்து வரணும். ஹர்மோஸை கடந்து வர ஒரு ஈஸி இல்லை. அப்போது இங்கே நிற்கக்கூடிய இந்த கப்பலுக்கு எங்கேருந்து உணவு வரணும்? இந்தியாவிலேருந்து வரலாமா அப்படின்னா பெருசாக ஃபுல் டைம் வர முடியாது. வேறு அங்கே அக்கம் பக்கம் சவுதி அரேபியாவோ இஸ்ரேலோ அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைன்னா சவுதியாக தடுமாறிட்டு இருக்காங்க. அப்புறம் சுற்றி முற்றி பார்த்தா வேறு எங்கேயும் இல்லை. ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, அங்கேயும் எவ்வளோ தூரம் வர முடியும்? 5500 பேருக்கு வந்து அவங்க தேவைப்படுறதுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு கொடுக்குறதுக்கு. அப்போ அவங்களோட இன்னொரு தளம் இருக்குது, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் பின்னாடி வந்துட்டாங்க USS அப்ரஹாம் லிங்கன். அதுலேருந்து இன்னொரு 3000 கிலோமீட்டரை தாண்டி, அதாவது 3500 கிலோமீட்டர் தாண்டி டியூகோ கார்சியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஷல்ஸோட அந்த ஒரு தீவு, அது வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது வந்து அமெரிக்க தளம் இருக்காங்க. ஓகே, அங்கேருந்து உணவு வந்து சேரணும். அப்போ ஒவ்வொரு முறையும் உணவு வந்து சேர்றதுக்கு அது ஒரு பெரும்பாடு. அப்புறம் அங்கேயும் வந்து நிறைய கிடைக்கணும்ல, ஏன்னா அந்த தீவு வந்து பயங்கரமான விளைச்சல், அதை அப்படியே பதப்படுத்தப்பட்டு எல்லாம் அப்படின்னு இல்லை, அங்கேயும் பெரும்பாடு தான். அப்போது இதெல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு இங்கே நாரி போய் அப்புறம் அவன் வந்து இல்லை பைத்தியம் முடிக்கிற மாதிரி வந்து, அப்புறம் எப்படி பார்த்தாலும் அவங்க வீடுகளில் மனைவிமார்கள் காதலிகள் அவங்களுக்கு, அப்புறம் அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. என்னதான் நீங்கள் ரகசியத்தை பாதுகாத்து வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியல. அப்படிங்கிறனால அவங்க வந்து குதிச்சு தற்கொலை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் அங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்கன்ற கணக்கு வரல. ஆனால் ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டரில் போய் காப்பாற்றினது இதெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே ட்ரம்ப்பு பீட் ஹெக்ஸத்தை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நீ என்ன டேஷுக்கு வந்து அங்கே இப்படி கொண்டு போய் நிறுத்தின. ஏன்னா இது எல்லாமே வந்து ட்ரம்ப் எல்லாத்தையும் அவர் கண்காணிக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து அந்த பாதுகாப்புத்துறை செயலர் அமைச்சர், நம்ம ஊரில் அமைச்சர், அந்த ஊரில் செயலர், அவர் வந்து பீட் ஹெக்ஸத் இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் பயங்கரமா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா. நீ இதுக்கெல்லாம் பண்ணல. இது என்ன நடந்துச்சு? பயந்து போய் பின்வாங்கி நிற்கிறேன். அங்கே வந்து சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் தற்கொலை பண்ணுறான். பிரச்சனை வந்து இங்கே ஃபேமிலி வந்து இங்கே ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே பேர் கெட்டு போய் நிறைய செலவு மேலே செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் பேர் கெட்டு போய் ரொம்ப பயங்கர நாராசமாக ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மனசு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து போடுன்னு போட்டு ஒரு வழி ஆகி அதுக்கப்புறம் இப்போ கடைசி என்ன தகவல் அப்படின்னா பீட் ஹெக்ஸத் அவரை அந்த பதவியிலிருந்து தூக்க போறதா ஒரு தகவல். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். சரி, இப்போ இவரோட இந்த ட்ரம்போட பத்திரிகையாளர் சந்திப்போ அல்லது ஒரு மாதிரி அந்த ஒரு செக்ரட்டரி யாரும் கரோலின் லெவிட் அப்படின்னு ஒருத்தன் வந்து ரிசைன்மெண்ட் போனாங்களா. அவங்க வந்து வெறுமனே ரிசைன் பண்ணலை, அவங்கள வந்து போட்டு தள்ளணும்னு எல்லா விதமான எல்லா சைட்லேயும் வந்து எல்லாம் பிளான் பண்ணி அந்த அம்மாவை போட்டு தள்ளி அதை வந்து ஏதோ ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதோ ஏதோ சம்திங் ஆரம்பிச்சு இந்த அம்மாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு இவர் ட்ரம்ப் வந்து ட்ரை பண்ணார். அவர் எல்லாம் பிளாட் பண்ணார். அதையும் மீறி அந்த அம்மா வந்து தப்பிச்சு எனக்கு வேலையே வேணான்னு போயிட்டாங்க அப்படின்னு யார் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து அவள் ஈஸியாக வந்து படாருன்னு சும்மாலாம் சொல்கிறது இல்லை. என்னத்தை பண்ணாலும் இவங்களை வந்து போட்டு தள்ள போகிறோம், இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய கில் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் அப்படி யாரையும் பெருசாக கொன்னதில்லை. எங்கள் வந்து நாங்கள் இது கொடுக்குறோம், அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறோம், அவங்க எல்லாத்தையும் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய. ஆனால் இந்த மாதிரி கரோலின் லெவிட் அவரோட பர்சனல் செக்ரட்டரி, அந்த ஒயிட் ஹவுஸில் இருக்கிற செக்ரட்டரி, அந்த அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு எல்லா பிளாட்டும் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்போஸ் ஈரான் பண்ணியிருக்கு. அதுக்கு அங்கே பெருசாக மறுப்பும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹவுத்திஸ் அண்ட் சவுதி அரேபியா அப்படின்னா இன்னும் அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே சவுதியோட எனர்ஜி சைட்டு மோக்கா அதெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க இப்போது. அதுக்கப்புறம் ஒரு 25க்கு மேலே மிசைலை போட்டு வச்சு அங்கே பாபல் மந்திப் அந்த ஸ்ட்ரைட்டை வந்து மொத்தத்துக்கு செங்கடல் வந்து அவங்க கையில் கண்ட்ரோல் இருக்குது, வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஹவுத்தி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா ஈரானுக்கும் கத்தாருக்கும் பயங்கரமான வந்து ஒரு உரசல், சாதாரண உரசல் இல்லை. என்னென்னா ஈரானோட பைலட் ஒரு 3 பேரை அவங்க வந்து கிட்னாப் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த சைடில் அங்கே இருக்கக்கூடிய தீவு வழியாக அது இன்னும் டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு வந்திருக்க செய்தி என்னென்னா ஈரானோட 3 பைலட்டை
கத்தார் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ வந்து என்ன நடந்துட்டுன்னா கத்தார் சொல்றாங்க, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, இங்கே நீங்கள் கிட்னாப் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து படமெல்லாம் போட்டு காமிச்சாங்க. சில பிக்சர் நம்ம வந்து போடலாம், சில பிக்சர் போட முடியாது. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா, ஏர்ஃபோர்ஸை வச்சு கத்தாரை மிரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ஈரான் தயாரா இருக்கு. கத்தார் நிலைமை இப்போ வந்து ஒரு மாதிரி அந்தல சிந்தல போய் நிற்கிது. அப்படியே என்னடா பண்றது, இது அவசரப்பட்டு நம்ம அவங்களை கடத்திட்டு வந்துட்டோமோ, ஒருவேளை ஆமா தெரியாம கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாலும் ஏண்டா வந்து எங்க ஆட்களை கடத்தணும் உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து இவங்க மேல வந்து பாஞ்சாலும் பாய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து எக்கச்சக்கமாக இந்த 5-6 மாதம் பிரச்சனையில் சம்பாதிச்சுக்கான்னு சொன்னோம் இல்லையா. நவம்பரில் வந்து இடைத்தேர்தல் வருது. என்னென்னா நமக்கு வந்து செனட் தேர்தல் வருது. அதில் தான் வந்து நம்ம இவர் சொன்னோம், அங்கே மிச்சிகனா அந்த ஒரு மாகாணத்தில் வந்து அப்துல் ரஹ்மான் அல் சையத் அப்படின்னா ஒரு எகிப்துக்காரர், அவர் வந்து அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இனி மொத்தத்துக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டி எதிர்த்து ஈஸியாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு சூழல் வருதுல்ல. அங்கே ஜெயிச்சிட்டா ட்ரம்ப்புக்கு வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. அதில் ட்ரம்ப் வந்து தன்னோட சொந்த பணம் $30 மில்லியன் அங்கே கொடுத்துக்கிறாரு. அப்போ 30 மில்லியன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 1 மில்லியன் அப்படின்னா 10 கோடி, 30 மில்லியன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டுக்கங்க, அவ்வளோதான். அப்போது வேறு வழி இல்லை, நவம்பரில் ஜெயிச்சே ஆகணும், ரிப்பப்ளிக்கன் ட்ரம்ப்போட பார்ட்டி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த காசு 30 மில்லியனை வந்து அங்கே கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து ஈரானோட எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பழி வாங்கியே தீர்வோம். யாரை? ஒரு 3 முக்கியமான பெருந்தலைகளை பழிவாங்க போகிறோம். அந்த பெருந்தலைகள் யாருன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெருந்தலைகள் எத்தனைக்கும் அப்பப்போ வந்து ரொம்ப கை கோர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தா 2 விமானத்தில் தங்க கட்டியும் கட்டுக்கட்டா நோட்டையும் வந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா ஐயா உள்ள கதறாங்க. எல்லாம் நடக்குது. அதில் ஒன்று பஹ்ரைனோட ரூலர், அதுக்கப்புறம் சவுதியோட கிங் யார், MBS முகமது பின் சல்மான், அதுக்கப்புறம் யுஏயோட ரூலர் MBZ முகமது பின் ஜாயித். இந்த 3 பேரையும் பிளாட் பண்ணி போட்டு தள்ளுறதுக்கு ஈரான் ரிவெஞ்ச் பிளாட் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் இங்கே பேஸெல்லாம் கொடுத்து எங்களை இவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ உங்களை சும்மா விட மாட்டேன், போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லி டெஹ்ரானோட, அதாவது ஈரானோட எம்பி வந்து சூளுரைச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இந்த எம்பி வந்து சும்மாலாம் பேச முடியாது. அங்கே சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவரோட உத்தரவு இல்லாமல் யாருமே எதுவும் பேச முடியாது. ஆனால் உத்தரவு இருக்குது, பேசியிருக்காங்க. அப்போ இந்த 3 பெருந்தலைகளும் பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, இந்த 3ஓட தலைவர்களையும் ரூலரையும் போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் தீட்டுக்கதா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஈரானோட மிசைல், ட்ரோனு, ஃபைட்டர் ஜெட்டு, அப்புறம் வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே பார்த்தா பயங்கர கிராண்டாக இருக்குது. அதை வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்து ஒரு 2 பிக்சர் போடுறேன், சும்மா அப்படி வந்த வீடியோவில் எடுத்த 2 பிக்சர். ஏன்னா இங்கே வந்து நம்ம இதில் பொதுவாக வீடியோவே போடுறதில்லை. ஏன்னா எந்த வீடியோ போட்டாலும் வந்து ரைட்ஸ் பிரச்சனை, காப்பிரைட்டு பிரச்சனை வந்து அது பிரச்சனை வந்து, அது போக காப்பிரைட்டை தாண்டி வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா வந்துடுது. ஏன்னா நம்ம பேசுகிறது நிறையா விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிடிக்காத விஷயமா இருக்குது. அதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பிரகஸ்பதிகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஆனால் இவங்களுக்காக பிரச்சனை இல்லை, அங்கே வந்து பிடிக்கிற, அதனால் வந்து பிக்சர் மட்டும் வந்து எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அடுத்து we are going to declare ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த இதில் பெர்ஷியன் கல்ஃபுக்கும் இது வந்து ஓமான் வளைகுடா அதுக்கும் இடையில 2க்கு இடையில அந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டு, ஓகே, அந்த ஜலசந்தி, அதை வந்து இனிமே பார்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா எங்கே இருக்குது? அவன் வந்து ஹர்மோஸை வந்து அமெரிக்காவோட இடமா டிக்ளேர் பண்ண போகிறாங்களாம். யார் சொல்லுவா? இந்த நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அந்த கிறுக்கு அதிபர் தான். அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் அதில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அப்படி அந்த அந்த அவர் ட்ரம்ப்போட இப்போ சமீபத்தில் நேற்று பேசின பேச்செல்லாம் கேட்கணுமே.
அது அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு, எல்லாம் ஆகாதுன்னு சிரிக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை சிரிக்கிறாங்களா, அல்லது இப்பேற்பட்ட ஒரு கிறுக்கு பயில நம்ம வந்து அதிபராக வச்சுருக்கோமே அப்படின்னு சிரிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஈரான் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம். நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நம்ம அமெரிக்காவோட ஒரு பார்ட் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ சைனாவோ அல்லது இந்தியாவோ அல்லது ஈரானோ வடகொரியாவோ அங்கே வந்து நியூயார்க் வந்து இனிமேல் பார்ட் ஆஃப் வடகொரியா, நியூயார்க்கு இனிமேல் பார்ட் ஆஃப் ஈரான், அல்லது இஸ்ரேல் இனிமேல் பார்ட் ஆஃப் ஈரான், இல்லை இஸ்ரேல் இனி பார்ட் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அல்ல சூயஸ் கால்வாய் அது வந்து இப்போ எகிப்தோட சொந்தமாக இருக்குது. இனிமேல் என்ன எகிப்து, அது தூக்கி ஓரமாக போடு, அந்த சூயஸ் கால்வாய் இனிமேல் பார்ட் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொன்னால் என்ன ஒத்துக்குவாங்களா? அப்போ எங்கிருந்தோ வந்து இங்கே வந்து நீ நாட்டாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன நடக்கும்? ஓகே, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் வந்து விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த அங்கே வந்து மொசாடு சிஐஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சிஐஏவோட ஸ்பை, அதாவது என்ன சொல்கிறேன்னா டாப் யூஎஸ் ஸ்பை, அந்த சிஐஏவோட டாப்பில் இருக்கிற ஆளை வந்து பிடிச்சி சோழி முடிச்சிருக்காங்க ஈரானில். அதை வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய ஸ்பை இருக்கலாம், அதில் வந்து டாப் அஃபிஷியல் அவங்க வந்து பிடிச்சி சோழி முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் இருக்குது, அங்கே வந்து சிஐஏ இருக்குது, இவங்களோட மொசாடு அவங்களும் இருக்காங்க, இது இஸ்ரேலோட. நான் அவங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கரானோட ஸ்பை டெஹ்ரானில் அவனை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு என்ன எதுன்னு சொல்லி பிடிச்சி நகைக்கண்ணெலாம் பிடிச்சி பிச்சு எல்லாம் கேட்டுருவாங்கல்ல. எப்படி அதை அடிக்கிற அடியில் வந்து அவங்க வந்து எப்படியும் உண்மையை உளறிடுவாங்க, தற்கொலை பண்ண முடியாது, அங்கே அந்த அளவுக்கு இருந்துடும். அப்படி அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சா ஐயா என்னை வந்து பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் தான் என்னை அனுப்பிச்சி விட்டாரு, உங்களை உளவு பார்க்க சொல்லி அப்படின்னு. உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஏற்கனவே வந்து அங்கே இவர் வந்து இப்ராஹிம் தரோரே அவர் வந்து போட்டு விரட்டி உங்களை அடிச்சிருக்காங்க. இப்போ எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் வந்து ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் ஆட்களை பூரா எல்லாத்தையும் வெளியே விரட்டுறாங்க. அப்புறம் வந்து எனக்கு சைனா கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்காரங்க நிறையா வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் ஐரோப்பாக்காரங்க அமெரிக்கா யாரும் இங்கே வரக்கூடாது, குறிப்பாக இஸ்ரேல் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்போ இதில் வந்து இங்கே வந்து தெஹ்ரானில் உளவு பார்த்து அந்த உளவு விஷயத்தை அமெரிக்காவுக்கு சொல்லி காசு வாங்குறதுக்கா அங்கே வந்து பிடிச்சி சோழி முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதை பிடிச்சிருக்காங்கன்னு தான் தகவல். அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் சும்மா இருக்குமா, நம்ம இஸ்ரேல் பற்றி போகிற பக்கில் சொல்லணும்ல. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனானில் போட்டு இன்னும் தாக்குறாங்க, போட்டு டெய்லி தாக்கிட்டே இருக்காங்க லெபனானில். அங்கே வந்து ஒரு 11 லெபனீஸ், அந்த 11 உயிருங்கிறது, அந்த 11 பேர் அவங்களுக்கான குடும்பம், சொந்தம், அந்த வாழ்க்கை இதெல்லாம் போச்சு. நம்ம வந்து இந்த 11 பேர் செத்து போனாங்க, 20 பேர் செத்து போனாங்க, 8 பேர் செத்து போனாங்க, கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அந்த உயிர்களுக்கு பின்னாடி எவ்வளோ சோகமும் எவ்வளோ எதிர்காலமும் எவ்வளோ எதிர்பார்ப்பும் இருக்குது. அதெல்லாம் இது எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறதான். சரி, இப்போ இறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா துபாய். எப்படி நம்ம இதில் சுற்றி எல்லாம் துபாயோட விஷயம் வரும். துபாய் வந்து தன்னோட நாடு இப்போதைக்கு, அதாவது துபாய் நாடுக்குது துபாயோட எமிரேட்ஸ், அது இப்போதைக்கு பெரிய அளவு பிரச்சனை நிற்குது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது எல்லாம் ஸ்டாண்ட்ஸ்லாம் நிற்கிது. அப்புறம் அதை பற்றிலாம் வந்து இன்னொரு இதில் வந்து மீடியாவில் சொல்லியிருந்தோம், அங்கே வந்து டைல்ஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல போட்டு முடிச்சு ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணுப்பா அப்படின்னு கான்ட்ராக்டர்ஸ் இது கன்சல்டன்ட்டு எல்லாமே சொல்கிறதுக்கு வந்துருச்சா. இப்போ துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எப்போவுமே துபாயில் வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் வாடகையோ வீடு வாடகை எடுக்கணும்னா அங்கே என்ன செய்வோம்னா ஒரு செக்கு கொடுப்போம். எப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கான வாடகை அட்வான்ஸ், அல்லது சிலர் என்ன சொன்னால் 2 மாதத்துக்கான வாடகை வந்து அட்வான்ஸ். ஆனால் 4 செக்காக கொடுப்போம், அல்லது 3 செக்காக கொடுப்போம், அல்லது 2 செக்காக கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜனவரியிலேருந்து 2027 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்து வாடகை துபாயில் வாடகைக்கு இருக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்வாங்க, அது அங்கே வந்து அந்த வாடகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணம் சொல்லுவோம், 12 லட்ச ரூபா. அதில் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து அங்கே டெபாசிட், ஒரு செக்கு டெபாசிட். இன்னும் வந்து 4 செக்கா 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 4 செக்கா அங்கே கொடுப்போம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு போட்டோன்னே இந்த 3 லட்ச ரூபா டெபாசிட் போயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கான வாடகை ஜனவரி மாதமே போட்டு எடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் இந்த இந்த 3 மாதம் அப்படி முடியும் போது ஏப்ரல் மாதம் அடுத்த செக்கை போட்டு எடுத்துருவாங்க. அது யார்ட்டையும் கேட்க கூட மாட்டாங்க. மொத்தம் 4 செக்கை கையில் வாங்கிடுவாங்க. 5வது செக் வந்து அட்வான்ஸு, அதையும் கையில் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஆள் ஊருக்கு போகணும் அப்படின்னா அதனால நான் செக்கை போட்டுருவேன், நீ காசை வந்து போட்டுட்டு போ, உனக்கு இப்போ மிச்சம்லாம் தரமாட்டேன் அப்படின்னு பயங்கர பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இமிகிரேஷனுக்கும் எக்கச்சக்கமான புகார் போய்கிட்டு நான் ரெகுலராக கேட்டுட்டு இருந்தேன். இப்போ லேண்ட் டிபார்ட்மெண்ட்டு புதுசாக வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இனி வந்து மந்த்லி பேமெண்ட் அப்படி கொண்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வாங்க, நீ வெளியிலேருந்து வாங்க, இனி மாதம் மாதம் நீங்கள் ரெண்டல் பேமெண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து 3 மாதம் அல்லது 2 செக்கு இப்போ ஜனவரியில் கொடுத்தா ஜூன் வரைக்கும் ஒரு செக்கு, அதை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துருவோம் மொத்தத்துக்கு. அடுத்து ஜூலையில் இன்னொரு செக் எடுத்துருவோம், டிசம்பர் வரைக்கும் இருந்தால் ஆகணும். நீங்கள் காலி பண்ணிட்டு போனால் காலி பண்ணிட்டு போ, அதை வந்து திரும்ப பேலன்ஸ் பண்ண தர முடியாது அப்படின்ற அளவுக்கு நிறையா வந்து அங்கே அராஜகம் நடக்குது. அது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து லேண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, மாதம் மாதம் நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுக்குறது 12 செக்காக கொடுங்க, அது எப்படியும் கொடுத்துங்க, மாதம் மாதம் அங்கே கொடுத்துக்கரலாம். அதுக்கு பேங்க் லோன் வேற தர்றாங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு பெரிய பியூட்டி. அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வரக்கூடிய எக்ஸ்பேட்ரியாட்டு அங்கே இருக்கிற லோக்கலாக்கள் யாராக இருந்தாலும் அங்கே வாடகைக்கு தங்கணும், அந்த வாடகைக்கு பேங்க் லோன் தர்றாங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய சம்பளம் இன்கம் பேஸ் பண்ணி அதெல்லாம் தர்றாங்க, இந்த பேங்க் லோன் தர்றாங்க. அதை வந்து கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது போக நீங்கள் வந்து விசிட் விசாவில் அங்கே போகணும் அப்படின்னா முன்னாடிலாம் பெரிய செலவு இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300-400 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 7,000 8,000 10,000 அவங்களுக்கு செலவாகும். இப்போ வந்து ஃப்ரீ விசா, ஃப்ரீ. அது போக நீங்கள் ஃபேமிலியை கூட்டு வரணும்னா ஃப்ரீ விசா, நீங்கள் கூட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்வைட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், நீ வந்து ஃப்ளாட் வாங்குற அப்படின்னா 10 வருஷம் விசா ஃப்ரீ, உங்களுக்கு அந்த பிரச்சனையில் எல்லாத்தையும் இங்கே வாங்க, நீ வந்து நிறையா ரேட்டு குறைஞ்சிருக்கு, எல்லாம் குறைஞ்சிருக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியம் தர்றோம், நீங்கள் வாங்க, துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், துபாயில் வேலை பாருங்கள், துபாய்க்கு வாங்க, விசிட் வாங்க, விசிட்டர்ஸ் வாங்க, இன்வெஸ்டர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை பூரா நிறைய தளர்த்தியிருக்காங்க. ஏன்னா துபாய் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. துபாய் எப்போவுமே பாலைவனத்தில் மனிதர்களே வாழ முடியாத பாலைவனத்தை அவ்வளோ கோல்டன் நகரமாக ஆக்கினாங்க இல்லையா. இப்போ வந்து இந்த ஈரான் கல்ஃப் வார் பிரச்சனை, ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, இந்த இதில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும்போது அங்கே யாரும் வரலை, இன்வெஸ்ட்மெண்ட் வரலைன்றதை அது எப்படியெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணணுமோ அதை பூரா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தில் துபாயோட செயல்பாடு, அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன் வந்து பாராட்டுதலுக்குரியது. ஆனால் எத்தனை பேர் போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் தளர்த்தி நிறைய சௌகரியங்கள் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயே வந்து அது மாதிரி நான் ஏதாவது சில விஷயங்கள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அது வந்து துபாய் அந்த அரசு பண்ணுது. ஏன்னா அந்த நாடு வந்து நல்லா டெவலப் ஆகணும், ஒரே சீராக வந்து என்ன சொல்லுது, நல்ல வளமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது துபாய் பாராட்டுதலுக்குரியது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த செய்தி ரொம்ப முக்கியமாக ஈரான் கத்தாரை வந்து போட்டு தாக்க போகுதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து ஹவுத்திஸ் வந்து அங்கே போட்டு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து நாரி போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான செய்தி. நீ அடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.